இந்த பாட்டின் பொருள் பின்வருமாறு. இந்த பாடல் பலவிகரணி எனும் சக்தி உள்ளிட்ட ஏற்கனவே எழுப்பப்பட்ட சக்திகள் கலவிகரணி எனும் சக்தியை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இந்த பாடலும் எழுப்ப வந்த பெண்களுக்கும் உறங்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் போலவே அமைந்துள்ளது. எழுப்ப வந்த பெண்கள் உறங்கும் பெண்ணை பார்த்து கூறுகின்றார்கள், முத்தை போன்ற பற்களை உடைய பெண்ணே, உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையோ, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று கேட்கின்றனர். அதற்கு படுக்கையிலிருந்து நீங்காமல் உள்ளே இருக்கும் அந்த பெண் பதில் கூறுகின்றாள், கிளி போன்று பேசும் நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கின்றாள். அதற்கு எழுப்ப வந்த பெண்கள் கூறுகின்றனர், நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் சொல்வோம். ஆனால் அப்படி நாங்கள் எண்ணுகின்ற வரை நீ கண்ணை மூடிக்கொண்டு தூங்கி வீணாக காலத்தை போக்குவாய். எனவே நாங்கள் எண்ணமாட்டோம், நீயே வந்து எண்ணிக்கொள். தவிர விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதமானவனும் வேதங்களினால் கூறப்பட்ட மேலான பொருளாக அமைந்தவனும் கண்ணுக்கு இனிமையாக காட்சி தருபவனும் ஆகிய நம்முடைய சிவபெருமானை பாடி உள்ளம் நெகிழ்ந்து நீ உருக வேண்டும், கசிய வேண்டும். எனவே நீயே எழுந்து வந்து எவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்கள், எல்லோரும் வந்துவிட்டார்களா என்பதை நீயே எண்ணிக்கொள். எண்ணிக்கை குறைந்தால் நீ திரும்பவும் சென்று தூங்குவாயாக என்று கூறுகின்றார்கள். இதற்கு முந்தைய திருப்பாட்டில் பழைய அடியவர்கள் புதிய அடியவர்களின் புன்மை தீர்த்து ஆட்கொள்ளும் சிறப்பினை உணர்த்திய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாட்டில் நீ இறைவனை பாடுவாயாக என்று அறிவுறுத்துகின்றார். இந்த பாடலில் பெண்கள் கூறுகின்றனர் இறைவனை பற்றி, இறைவன் விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழுப்பொருள், கண்ணுக்கு இனியவன் என்று பெருமானை பற்றி பாடுகின்றார்கள். விண்ணுக்கு ஒரு மருந்து என்பது விண்ணில் வாழும் தேவர்களுக்கு அவர்களின் துன்பங்களையெல்லாம் நீக்கி மருந்தாக இருப்பவன் என்ற கருத்து. ஒரு நோய்க்கு மருந்து என்பது நோயாளி, நோயை தீர்க்கும் மருந்து, நோயை தீர்க்கும் மருத்துவர், அந்த மருத்துவருக்கு உதவி செய்யும் மற்றவர்கள், இந்த நான்கும் சேர்ந்தே மருந்து என்று கூறப்படுகின்றது. இந்த நான்கும் ஒன்றிணைந்தால்தான் அந்த நோய் தீரும் என்பது மருத்துவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்பது திருக்குறள் மருந்து அதிகாரம் குறள் எண் 950. இங்கே இறைவன் என்பவன் நோயினை தீர்க்கும் மருத்துவனாகவும் மருந்தாகவும் இருக்கின்றார். எனவே அவரை விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று பெண்கள் அழைத்து பாடுகின்றனர். மேலும் உயிர்களுக்கு வரும் நோய் என்பது பிறவி நோய். இறைவன் மருந்தாவது இந்த பிறவி நோயை தீர்ப்பதற்கே ஆகும். உயிர்களின் இந்த பிறவி நோயை இறைவன் எவ்வாறு நீக்குகின்றான் எனில், இறைவன் ஞானத்தால் நீக்குகின்றான் என்பதை உணர்த்த அடுத்தபடியாக வேத விழுப்பொருளை என்று பெருமானை பாடுகின்றார்கள். இறைவனின் திருவாக்காகவே வேதங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வேதங்களின் மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கின்றான். வேதங்களின் விழுப்பொருளான அந்த இறைவன் உயிர்களுக்கு சிவப்பேற்றை உணர்த்துகின்றான். இவ்வாறு மெய்ப்பொருளான இறைவனை உணர்ந்தவர்களுக்கு இறைவன் இனியவனாக இருப்பான். எனவே மூன்றாவதாக இறைவனை கண்ணுக்கு இனியானை என்று பாடுகின்றார்கள். இங்கே கண்ணுக்கு இனியான் என்று கூறப்பட்டது கண்களை உடைய அந்த காண்பவர்களுக்கு இனியவன் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இங்கே கண் என்பது அகக்கண் ஆகும். இந்த அகநோக்கால் சிவானந்தம் கூடுதலால் இறைவன் இனியவனாக விளங்குகின்றான். இவ்வாறு ஒன்றை ஒன்று தொடர்பு பற்றி இறைவனை மருந்து என்றும் விழுப்பொருள் என்றும் இனியவன் என்றும் மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். இவ்வாறு உயிர்களின் பிறவிப் பிணியை நீக்கும் மருந்தாகவும் இருந்து வேதங்களின் விழுப்பொருளாகவும் இருந்து உயிர்களுக்கு சிவப்பேற்றை உணர்த்தி உயிர்களுக்கு இனியவனாக இருக்கும் இறைவனுக்கு கைமாறு என்பது என்ன,
அவனை புகழ்ந்து பாடுதலே அல்லவா? எனவேதான் அந்த நன்றிக்கு கைமாறாக இறைவனை பாடி உள்ளத்து உணர்ச்சியினால் அனுபவித்து கசிந்து உள்ளம் நெக்கு நெக்கு நின்று உருகி பாட வேண்டும் என்று அந்த பெண்கள் கூறுகின்றனர். எனவே அந்த எழுப்ப வந்த பெண்கள் இவ்வாறு இறைவனை பாடி நாம் உருக வேண்டும், அதை விட்டுவிட்டு எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு காலத்தை வீணாக கழிக்க மாட்டோம், வேண்டுமென்றால் நீயே வந்து எண்ணிக்கொள், அந்த எண்ணிக்கையில் குறைவு இருந்தால் நீ மறுபடியும் சென்று தூங்கு என்று கூறுகின்றார்கள். இதனை கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் வெளியே வந்து எழுப்ப வந்த பெண்களோடு சேர்ந்து கொண்டாள் என்பது இதனுடைய உள்கருத்து. திருச்சிற்றம்பலம்.